ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்து ப்ராங்க் பண்ண போகிறோம். யாரன்னா தமிழரசனை ப்ராங்க் பண்ண போகிறோம். எப்படி அவன் ப்ராங்க் ஆகிறான்னு பார்க்கலாம். சரியா? வாங்க ப்ராங்க் போகலாம். எனக்கு இப்போ உடம்பு சரியில்லைன்னு சொல்லி தான் ப்ராங்க் பண்ண போகிறோம். சரியா? அவனுக்கு ஃபோன் பண்ணி பார்க்கலாம். பிஸியாக உள்ளது, தயவு செய்து பின்னர் முயற்சிக்கவும். யாராவது பேசிகிட்டு இருக்காங்க. இன்னொரு டைம் ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஹலோ, எங்கே இருக்க? எனக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லை, காய்ச்சலாக இருக்குது, தலைவலியாக இருக்குது. வீட்டுக்கு வரியா ஹாஸ்பிட்டல் கூப்பிட்டு போகிறதுக்கு? சரி வா. ஹலோ, வரியா? வர முடியாதா? வர முடியாதுன்னு சொல்லிட்டான். எனக்கு வரலாம் கண்டிப்பாக. காய்ச்சல் தலைவலி. காய்ச்சலா? ஹாஸ்பிட்டல் காய்ச்சல் காலையிலே காய்ச்சல் இருந்தேன், அதை கூட கண்டுக்காம நீ கம்பெனிக்கு போயிட்டேன். காலையில் காய்ச்சல் அப்புறம் காலை சொல்ல வேண்டியதானே? ஏன் உனக்கு கண்டுபிடிக்க முடியாதா? காய்ச்சலாக இருக்கா, எப்படி இருக்காங்க, உடம்பு சரியில்லையா, நான் கூட உனக்கு கண்டுபிடிக்க முடியாதா? சூடாக இல்லை, காய்ச்சல் உள் காய்ச்சல் அப்படிதான் இருக்கும். ஹாஸ்பிட்டல் போயிட்டு நான் வரல. உனக்கு கண்டுபிடிக்க கூட முடியாதா? காய்ச்சல் இருக்கா இல்லையா, எப்படி இருக்காங்க வீட்டில் இருக்கவங்க, உடம்பு நல்லா இருக்கா என்ன, அப்படி கூட உனக்கு கண்டுபிடிக்க முடியாது. ஆனால் உடம்பு நல்லா தான் இருக்கிற. காலையில் நீ ரெடியானேன், அது நான் ரெடியானேன், பால் வாங்கி வந்தேன், டீ வச்சேன். சாப்பிடாம போயிடுவியா வேலைக்கு? நான் உனக்கு உடம்பு சரியில்லை, நான் ஏன் வேலைக்கு போகிறேன்? நீ சொல்லியிருக்க வேண்டியது தானே. பால் கண்டுபிடிக்க முடியாது உனக்கு எப்படி இருக்காங்கன்னு கூட. காலையிலேருந்து நல்லா வந்தேன். இல்லையே, நான் இங்கே தூங்கிட்டு இருந்தேன். பால் வாங்கிட்டு கொடுத்துட்டு மறுபடியும் படுத்துட்டேன். சரியா? டீ நீ சாப்பிடாம போயிருவீங்கிறதுக்காகத்தான் நான் வேணுமோ உனக்கு செஞ்சு கொடுத்தேன். அந்த உடம்பு சரியாதோட நான் செஞ்சு கொடுத்தேன். நீ உடம்பு சரியில்லை நான் ஹாஸ்பிட்டல் கூட்டி போயிருப்பேன். நான் தெரியுமா? சொல்லிதான் தெரியணுமா? ஒருத்தவங்களை பார்த்தா உனக்கு தெரியாது அவங்க நல்லா இருக்காங்களா, எப்போதும் இருக்க மாதிரி இருக்காங்களா இல்லை ஒரு மாதிரி இருக்காங்களா, என்ன பண்ணு கேட்க மாட்டியா? சரி, இப்போ என்னன்னா கண்டுபிடிக்க முடியல. சரி வா ஹாஸ்பிட்டல் போகலாம். வேணாம், ஹாஸ்பிட்டலுக்குலாம் வேணாம். உனக்கு அவ்வளோதுக்கு உனக்கு இதாக இருக்கான். உடம்பு சரியில்லைனா கூட உனக்கு கண்டுபிடிக்காத அளவுக்கா நீ நீ லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிட்ட? லவ் பண்ணதுக்கு இதுக்கு என்ன சம்பந்தம்? எதையை கொண்டு போய் எதில் உடம்பு முடிச்சு போட்டுக்கிட்டு இருக்க? ஆமாம், கேரிங்க தான் பார்த்துக்க மாட்டேங்கிறியே. என்ன கேரிங்க பார்த்துக்கல? தலைவலி தைலம் இருந்துச்சு, அது எங்க? ஏடி தலைவலி தைலம் இருந்துச்சு, அது எங்க? எதுக்கு அது? தலைவலிக்கு அது எனக்கு தேய்ச்சி தெரியாதா? தலைவலிச்சா எனக்கு தேய்ச்சிக்க தெரியாதா? சரி, ஏன் கத்துற? தலைவலிக்குன்னு சொல்லல, ஏன் கத்துற? ஏன் கேரிங்கா இருக்க மாட்டேங்கிறதா நான் கேட்குறேன். என்னத்த கேரிங்க இல்லாம போயிட்டாங்க? இவ்வளவு நாளும் உன்னை பார்த்துக்கலையா? ஹாஸ்பிட்டல் கூட்டி போட்டு நீ பார்த்துக்கிட்ட சரி. இன்னைக்கு உடம்பு சரியில்லை, ஒரு வாரத்தை என்ன பண்ணுறது என்ன அப்படின்னு நான் கண்டுபிடிக்க முடியலையா? அக்யூஸ்டுவா நிற்க வச்சுக்கலையே இருக்கிறேன். ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போகிறதான் நான் வந்திருக்கேன். வா போ, ஹாஸ்பிட்டல் போவா. நான் என்ன கேரிங்க வச்சுக்கல, தூக்கி நான் சொல்லி தான் உனக்கு ஹாஸ்பிட்டல் கூட்டு சொன்னேன். இங்கே நீ கேட்காம கம்பெனிக்கெல்லாம் போயிட்ட. நான் ஃபோன் பண்ணி வாங்க சொன்னதுக்கப்புறம் நீ இவ்வளோ கேட்குற. நீ ஃபோன் பண்ணி வாங்க சொன்னால் நாங்கள் பர்மிஷன் போட்டு வந்திருக்கேன். சரியா? திரும்பி இப்போ போகணும். நான் ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போயிட்டு வந்துட்டு உனக்கு மருந்து மாத்திரை வாங்கி கொடுத்துட்டு திரும்பி இப்போ ஹாஸ்பிட்டல் போகணும். அப்போ கூட இருந்து ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போயிட்டு இருந்து நீ பார்த்துக்க மாட்டேன்.
பர்மிஷனோட தான் வந்திருக்க, இருந்து பார்த்துக்கிற மாதிரி இல்லை. அப்புறம் வேலைக்கு போனாதானே அப்புறம் காசு வரும், அப்புறம் தானே ஹாஸ்பிட்டல். அதுக்கு வந்து வீட்டில் எதுக்கு சம்பாதிக்கிற? உனக்காக தான். அப்போ எனக்கு உடம்பு சரியில்லைன்னா பார்க்கணுமா பார்க்கக்கூடாதா? பார்க்கணும். அப்போ என்னை விட்டு போயிட்டா எனக்கு இங்கே யார் இருக்கா என்னை பார்த்துக்கிறதுக்கு? நீ போயிட்டேன்னா என்னை பார்த்துட்டு யார் இருக்கா? நீ எங்கள் அம்மா வீட்டுக்கு போயிருக்க வேண்டியது தானே, பக்கமாக தானே இருக்கு, வண்டி இருக்குல்ல, எடுத்துகிட்டு போயிருக்கலாம்ல. எனக்கு உடம்பு சரியில்லைல்ல, எப்படி ஓடி போவேன், எப்படி பார்ப்பேன்? சரிவா, நான் ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போகிறேன். வேணாண்ணா, நீ பர்மிஷன் போட்டு வந்திருக்க, பர்மிஷன் போட்டு நீ வந்திருக்க, அப்போ கூட வந்து பொண்டாட்டி முடியலையா எப்படி முடியலன்னு சொல்கிறாலே போவோம் பார்த்துப்போம் அப்படிங்கிற ஒரு அக்கறையில் உள்ள பர்மிஷன் போட்டு வந்திருக்கேன். நான் போவேன். ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போகிறதுக்கு நீ வர சொன்னியா, சண்டை போடுறதுக்கு நீ வர சொன்னியா? ஹாஸ்பிட்டல் கூட்டு போகிறதுக்கு நான் நீ சொன்னால் அப்படி கூட்டமாக தெரியல, சும்மா சண்டை போடுறதுக்கு கூட்டமாக தெரியுது எனக்கு. தலைவலி தைலத்தை வேற எங்கே வச்சுன்னு தெரியல. நீ ஒன்றும் தைலம்னா எனக்கு தேட வேணாவா? சரி எடுத்துட்டேன். எனக்கு தைலம்னா நீ ஒன்றும் தேய்க்க வேணாம். சரி, அப்பா காலையில் கொஞ்சமாக இருக்கு. தைலம்னா நீ எனக்கு ஒன்றும் தேய்ச்சிக்க வேணாம். எப்படியே நீ எனக்கு தைலம்னா ஒன்றும் தேய்க்க வேணாம், கொஞ்சம்லாம் வேணாம் கொடு. எனக்கு ஆனால் எடுத்து கையில் எனக்கு எடுத்து தேய்ச்சிக்கிற அளவுக்கு. சரிவா, ஹாஸ்பிட்டல் கொஞ்ச நேரம் தலைவலி சரி. வேணாம், நீங்கள் கூட மூணு கொடு. நீ ஒன்றும் தேய்ச்சிக்க வேணாம் சரியா? நீ ஒன்றும் தொட்டு பார்க்க வேணாம். அவ்வளோவுக்கு வந்து லவ் பண்ணும்போது என்ன சொன்னா, அவனை அப்படி பார்த்துட்டு இப்படி பார்த்துட்டேன்னா படத்தில் எல்லாருக்கெல்லாம் சொன்னேன் கல்யாணத்துக்கு முன்னாடி. இப்போ அப்படியே ஆப்போசிட்டில் இருக்குது. நான் எதில் உனக்கு குறை வச்சுட்டு இப்படிலாம் பேசிக்கிட்டு இருக்க? காய்ச்சல்னு எனக்கு தெரியாம தானே போனேன். ஏன் கேரிங்காக இருக்க மாட்டேங்க? இப்போ உங்கள் அம்மாவுக்கு உடம்பு சரியில்லைன்னா உடனே நீ ஹாஸ்பிட்டல் கூட்டு போய் பார்க்குறதா? உன் வயசானவங்க அவங்களே உன்னையும் கம்பேர் பண்ணாதான். வயசானவங்களா இருந்தாலும் இப்படி இருக்கவங்களா இருந்தாலும் உடம்பு உடம்பு தான் சரியா? உடம்பு சரியில்லைனா ரெண்டு பேருக்கு ஈக்குவல் தான். அவங்களுக்கு காய்ச்சல் வந்தாலும் எனக்கு காய்ச்சல் வந்தாலும் ஒன்று தான். ஏன் நீ தனித்தனியாக பிரிச்சு பார்க்குற ரெண்டு பேரையும்? நீ இருக்க மாட்டேன், யாரையாவது குட்டி கொண்டாந்து விட்டுட்டு போற. ஏன் அங்கே பர்மிஷன் தானே போட்டுருக்காங்க, லீவாக கொடுத்துருக்காங்க. என் கம்பெனியில் தாத்தா சொல்கிறேன், ஏன் ஒரு நாள் உனக்கு லீவ் போகிறதுல என்ன முடியல இந்த மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லி லீவ் போகிறதுல உனக்கு என்ன? போன ஒரு நாள் லீவ் போட்டிருக்கேன். எதுக்கு லீவ் போட்ட? ஏன் வீடு மாத்திரப்ப லீவ் போடலையா? அது நம்மளோட இது போட்டு தான் லீவ் போட்டு தான் ஆகணும். நம்ம வீட்டுக்கு நம்ம தானே மாற்றணும், அப்போ நம்ம போட்டு தான் ஆகணும். சரி, நான் போகிறதே எக்ஸ்போர்ட் கம்பெனி, இந்த சும்மா லீவ் போட்டுக்கிட்டு இருக்க முடியாது. சரி போ, உனக்கு வேலை தான் முக்கியம் அப்படின்னா அந்த கம்பெனியே கட்டிட்டு அழுகு. சரிடி, இப்போ அதனால என்னடி பர்மிஷன் கேட்டுட்டு வந்துட்டேன்டி, வாடி பர்மிஷன். அதுதான் இப்போ பிரச்சனை. உடம்பு சரி, உனக்கு உடம்பு சரியில்லைன்னா நான் பார்க்கறதா இல்லையா? பார்க்குறேன். யாருக்கே பார்த்துக்கிறேன். ஆமாம், ஹாஸ்பிட்டல் கூப்பிட்டு போகிறேன், உடனே நான் கேட்டு எல்லாமே பண்ணுறேன்னா மருந்து தேய்ச்சி விட்றேன்ல. எனக்கு உடம்பு சரியில்லைன்னா நான் சொல்லுவேன். நீ சொல்லாட்டியும் நான் கண்டுபிடிப்பேன். நீ அந்த மாதிரி கண்டுபிடிச்சியா? இதே சண்டை போட்டுக்கிட்டோம்னா ஹாஸ்பிட்டல் வரலாம் போகலாமா? நான் சண்டைலாம் உண்ட போகல, ஏன் கேரிங்காக இருக்க மாட்டேன்னு தான் கேட்குறேன். நீ என்னை வந்து சண்டை போட கூட்ட மாதிரி தான் எனக்கு தெரியுது. எனக்கு ஒன்று ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போகிறதுக்கு வாடான்னு கூட்ட மாதிரி நீ எனக்கு. பர்மிஷனை கொடுத்துருக்க அந்த ஒரு மணி நேரத்துக்கு போயிடணும், அதனால இப்போ நீ வேகமாக இழுத்துட்டு இருக்கேன். அப்படிதான் இல்லையே, வா. சரி, இப்போ நான் சரிக்காது, உடம்பு சரியில்லைன்னு சொல்ல நீ பல கட்டிட்டு இருக்கிற. நான் கம்பெனிக்கு அந்த ஒரு மணி நேரத்துக்குள்ள இப்போ போயிடணும், அதனால வேகமாக பிடிச்சி இழுக்கிற வா போகலான்னு. அப்போ கூட இருக்கேன்டி பார்த்துக்கலாம், நாளைக்கு நான் வேலைக்கு போய்க்கிறேன் உடம்பு சரியானதுக்கப்புறம் அப்படின்னு உனக்கு ஒரு வார்த்தைக்குள்ள வர மாட்டேங்குது. சரிவா, நான் ஹாஸ்பிட்டல் போயிட்டு வரக்கு லேட் ஆயிடுச்சுன்னா அப்புறம் நான் லீவ் போட்டுக்கிறவா. அதான் அந்த ஒரு மணி நேரத்துக்குள்ள முடிச்சுட்டு நீ மறுபடியும் உள்ளே போயிடணும். அதுவும் டீ டைம் தான் உள்ளே வந்திருக்கேன். நான் ஃபோன் பண்ணது டீ டைமுக்கு தான், அதுவும் நீ கேட்டுட்டு வந்திருக்க பர்மிஷன் கேட்டு. அப்புறம் என்ன பண்ண முடியும்? நீ நான் அப்போ போய் 3/4 மணி நேரத்தில் ஃபோன் பண்ணுறேன், 10:30 டீ டைம். அப்புறம் அவங்கள்ட்ட சொல்லிட்டு 10:30 தான் வர சரி, முடியும். உடம்பு வேற ஏதோ ஒரு பிரச்சனை அப்படின்னா கம்பெனி தான் இம்பார்ட்டனா, ஒர்க் தான் இம்பார்ட்டனா? இதெல்லாம் குதர்க்கமாக கேள்வி கேட்டால் நான் என்னன்னு பதில் சொல்லுவேன். எனக்கு இப்படிலாம் கேட்டால் எனக்கு பதில் சொல்லி பழக்கம் இல்லை. அப்போ உனக்கு இப்போ உடம்பு சரியில்லை, நான் என்ன ஆனாலும் பார்த்துக்கிறேன்ல. இப்போ எனக்கு ஏதோ ஒரு பிரச்சனை, அதை வண்டிக்கே விழுந்துட்டே ஏதோ பிரச்சனை, அப்போ நீ கம்பெனியில் தான் இருப்பியா? வருவேன். வந்துட்டு அந்த ஒரு மணி நேரத்துக்கு ஓடிடுவேன் பர்மிஷன் கேட்டு வந்துட்டு. அப்படி இல்லைமோ, நான் சொல்கிறத நல்லா புரிஞ்சுக்கோ. உனக்கு உடம்பு சரியில்லைங்கிறது எனக்கு காலையில் தெரியாது சரியா? எனக்கு தெரிஞ்சிருந்தா. சரி, காலையில் தெரியாது, இப்போ நான் ஃபோன் பண்ணி சொன்னேன்ல, அப்போ நீ லீவ் ஃபுல்லாக கேட்டு வந்திருக்கணுமா இல்லையா? 1 hour மட்டும் பர்மிஷன் கேட்டு வந்திருக்கேன். இப்போ ஹாஸ்பிட்டலுக்கு போகிறேன், 1 hourல பார்க்க முடியல வைக்கல அப்படின்னா அப்படியே அங்கேயே நடுத்தர விட்டுட்டு போயிடுவியா? அப்படி இல்லை, அப்படி லேட் ஆச்சுன்னா அப்புறம் நான் மறுபடியும் கூப்பிட்டு இன்டர்நெட்டை கூப்பிட்டு சொல்லிக்கிறேன், லீவுண்ணா அப்படின்னு சொல்லிக்கிறேன். எல்லாம் கம்பெனியில் போய் சொல்லிட்டோட வந்துடுறேன். அதை ஏன் இப்போ செய்யலை? நான் அப்போதைக்கு யோசிக்கிறேன்ல, செய்ய முடியலன்னு சொல்லாலும் அந்த பதட்டம் ஏன் உனக்கு இருக்க மாட்டேங்குது? நமக்கு அவளுக்கு நம்ம மட்டும் தானே இருக்கோம் அப்படின்ற ஒரு இது ஏன் உனக்கு இருக்க மாட்டேங்குது? அதே நம்ம இருக்காங்கல்ல. உங்கள் அம்மா நம்பி தான் கல்யாணம் பண்ணியா? லவ் பண்ணது யார் நம்பி லவ் பண்ண? யார் நம்பி கல்யாணம் பண்ண? என்னதான் இப்போ நீ தானே பார்த்துக்க முடிய.
எந்திரி. உனக்கு நான் எதுக்கு கூப்பிட்டுருக்கேன்? நீ படுத்திருக்க. உங்கள்கிட்ட பேசி பேசி எனக்கு தலைவலி இருந்துருச்சு. ஒரு 5 நிமிஷத்துல முடிவு எடு. நான் படுத்திருக்கேன், ஆஸ்பத்திரிக்கு போகலாம். எந்திரிச்சு உனக்கு முடிஞ்சிடும். போ வேலை கிளம்பு. எந்திரி. சீக்கிரம் எந்திரிச்சு கிளம்பு. போ எந்திரிச்சு கிளம்பு போ. வேலை தானே எனக்கு இம்பார்ட்டனு. ஒய்ஃப் கிடையாதுல்ல. போ. நீ அதான் வீட்டில் வேலைக்காரி மட்டும் தானே நான். அப்புறம் ஆமா, எனக்கு யார் துணி வச்சு தருவாங்க? அதுக்கு மட்டும் தான் வச்சிருக்க. இல்ல இல்ல, ஒய்ஃப் தான் செஞ்சு தருவாங்க. இப்ப என்ன கம்பேர் பண்றியா? உங்க வீட்டையும் என்னையும் கம்பேர் பண்றியோ? ஆமா, இப்போ எங்கள் அப்பா இதுவே நான் லவ் மேரேஜ் இல்லாமல் அரேஞ்ச் மேரேஜ் ஆயிருந்தா உடம்பு சரியில்லைன்னா 10 நிமிஷத்துல வந்து எங்கள் அப்பா ஹாஸ்பிட்டல் கூட்டு போயிருக்காங்க. எந்த நைட் டைமில் எவ்வளோ நேரம் ஆனாலும் இருந்து பார்த்துருப்பாங்க. இதுவே எங்கள் அக்கா கூப்பிட்டுனாலும் வந்து என்னை கூப்பிட்டு போய் ஹாஸ்பிட்டலில் பார்த்துருப்பாங்க. அவன் அக்கா கழிச்சா. இப்போ நீ கழிச்சிட்டியா? உங்க அப்பாவை சொன்ன கூட நான் ஒரு வகையில் ஏற்றுக்கிறேன். உங்க அக்கா வந்தா நிற்பாங்கல்ல. கூட்டிட்டு போறாங்க. வந்து இந்த படத்துல கிடக்குற நீ ஹாஸ்பிட்டல் கூட்டு பாருங்க. பேர்ல 1 மணி நேரம் பர்மிஷன் போட்டு உனக்கு ரெஸ்ட் எடுக்க நீ வந்திருக்க வீட்டுக்கு. இவ்வளவு நேரம் நான் கையை பிடிச்சிட்டு இருந்தேன். காலை பிடிச்சிருச்சு. போலாம். இந்த பேண்ட் வேற தூக்கி தூக்கி வருதுலாம். எங்கேயும் வர முடியாது. எங்கேயும் வர முடியாது. சரியா? என்ன அடிக்க வர்ற? அப்புறம் என்ன வேற சொல்றேன். நீ என்ன அடிக்க வர்ற? ஆக்குறவா? நானும் வர முடியாது. இவ்வளோ இதுக்கு கெஞ்சி கூத்தாடி நீ ஹாஸ்பிட்டல் கூட்டு போக வேண்டிய எந்த அவசியமும் இல்லை. எது நீ கெஞ்சிரியா? ஆமா, நான் உன்னை கெஞ்சிட்டு இருக்கேன். காய்ச்சல்னு சொல்றியேன்னு பாக்குறேன். இல்லை அடிச்சுட்டு தூங்க சொல்லுவா. அடி எப்பயும் நீ அடி வாங்கிட்டு தூங்க போற. ஹாஸ்பிட்டல் போயிட்டு வந்து டேப்லெட் சாப்பிட்டு தூங்க மாட்டேன். அடி புள்ளின்னு வாங்கிட்டு தூங்க போற. உடம்பு படுத்துறியா? வாய் ரொம்ப பேசிட்டு உடம்பு படுத்துறியா? போய் கேஸ் கொடு. கேஸ் கொடுத்தாதான் ஆகணும். எல்லாம் கொடுமைப்படுத்துற. கல்யாணத்துக்கு முன்னாடி அது பண்ணுவேன் இது பண்ணுவோம் அப்படி பார்த்து போய் தாங்க வேண்டேன். படுத்து டைலாக்லாம் சொன்னேன். இதோட இது ரெண்டாவது டைம் இந்த டைலாக். அப்படிதான் அந்த இதுக்கு நீ வர மாட்டேங்கிறியே. ஹாஸ்பிட்டல் கூட்டு போறேன், பண்ணுவோம், கேரிங் பார்ப்போம் அப்படின்னா ஒன்றும் இல்லையே. இப்போ நான் எதுக்கு வந்திருக்கேன் ஹாஸ்பிட்டல்? நீ அந்த 1 மணி நேரம் இங்கே ரெஸ்ட் எடுக்க வந்திருக்க. அங்கே ஏன் பேரை சொல்லிட்டு இங்கே வந்து ரெஸ்ட் எடுக்க வந்திருக்க. சிரிக்காத, பல்ல காட்டாத. எந்திரி போ, எந்திரிச்சு போ. இல்லை கம்பெனி தானே இம்பார்ட்டன்ட். டென்ஷன் ஆயிடும். 2 நிமிஷம் உனக்கு டைம். நீ கிளம்பி வந்தா எங்கேயோ போக அப்படிங்கிற உங்க அம்மா அப்படி விட்டுருவியா? கூட்டி கொண்டு போய் பார்த்துட்டு வீட்டில் கொண்டாந்து விட்டு படுக்க வைப்பா, சுடு தண்ணி வச்சு கொடுப்பாங்க. உனக்குன்னா நானா உனக்குன்னா இடிச்ச வாய் தெரியுதா? வா போனான்னு கூப்பிட்டு இருக்கேன். உனக்கு அந்த 1 ஹவருக்குள்ள தான் போகணும். பர்மிஷன் கேட்டு தான் வந்திருக்கேன். நான் போகணும். இல்லை நான் லீவ் போட்டுறேன். வா உங்க அப்பா மாதிரி பாத்துக்கிறேன். உங்க அக்கா மாதிரி நைட்ல கூட்டிட்டு போறேன். டைலாக் மட்டும் கல்யாணத்துக்கு முன்னாடி டைலாக். அதுக்கப்புறம் இந்த டைலாக் மட்டும் தான். செய்யற ஒண்ணுமே இல்லை. டென்ஷன் பண்ணா வாங்கணும். சொல்லிட்டே இருக்கேன். நசன் யாருக்காக இவ்வளவு கஷ்டப்பட்டு இருக்கேன்? சும்மா அதே கேட்கிறேன். யாருக்காக கஷ்டப்படுற? உனக்காக, எனக்காக, அம்மாவுக்காக. அப்படி தெரியலையே. பார்த்தா கம்பெனி சேலரி அவ்வளோதான். முடியலனாலும் கண்டுக்க மாட்டேன். 300 ரூபா தர்றேன் பார்த்துக்க அப்படிங்கிற. கம்பெனிக்கு போனாதான் சேலரி வரும். உங்க அம்மாட்ட என்னைக்காது வந்து 1 இயர்ல 8 மாசம் ஆச்சு கல்யாணம் ஆகி. உங்க அம்மாக்கு எத்தனை டைம் முடியாமல் வந்திருக்கு? கூட்டிட்டு போகல. நீனே கூட்டிட்டு போய் பார்த்து வீட்டில் கொண்டாந்து படுக்க வச்சு சுடுதண்ணி வேணா சுடுதண்ணி வச்சு கொடுப்பேன், டீ வேணா டீ வச்சு கொடுப்பல. ஒரு டைம் எனக்கு இது மாதிரி எங்கேயா பண்ணிருக்கியா? இப்போ காசு தரேன் போயிட்டு வா அப்படிங்கிறீங்க. அட எனக்கு உனக்கு காய்ச்சல்ன்றது எனக்கு தெரியாது. சரி, நான் ஃபோன் பண்ணல. இப்போ எனக்கு இந்த மாதிரி இருக்குடா வாடான்னு கூப்பிட்டேன்ல, வந்தல. அப்போ கூட நீ வந்து என்ன சொல்கிற? பர்மிஷன் போட்டிருக்கேன் 1 ஹவர் வா அப்படின்னு இருக்கிற. ஒரு நாள் ஃபுல்லாக லீவ் போட்டிருக்கேன்டி. வா ஹாஸ்பிட்டல் போய் பார்த்துட்டு என்னன்னு பார்ப்போம் வா அப்படின்னு உனக்கு கூப்பிட உனக்கு வாய் வருதா? அப்போ கூட உனக்கு மருந்து வைக்க தான் நீ பார்க்குற. ஏச்சுப்போ, டென்ஷன் பண்ணாமல் என்ன என்கிட்ட இந்த ஃபோன் கம்பெனிக்கு உனப்போ எழுந்திரிச்சு போ. மூஞ்சி தான் நிற்காது. நான் போகிறேன் எங்கேயாவது. உனக்கெல்லாம் எவ்வளோ பார்த்தாலும் உனக்குலாம் தமிழ். டேய் தமிழே, தமிழே, தமிழ் இங்க வா. தமிழ், தமிழே,
டென்ஷனில் போயிருக்கான். அங்கே போய் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். பண்ணு வா. சரி சரி டென்ஷன் ஆகாத வா. வாங்க தலை வாங்க. டென்ஷன் மாதிரி பண்ணிருக்காது வேணும். வாங்க வீடியோவே காட்டல. ப்ராங்க் பண்ணேன்னு சொல்லிட்டு போய் சொல்லுவேன். ப்ராங்க் பண்ணமா இவ்வளோ நேரம் நல்லா இருந்திருக்கு. நான் நீ வெளியே தேடி வருவேன்னு சொல்லிட்டு நீ சும்மா ப்ராங்க் எப்படி கேவலமாக இருந்துச்சு. அப்படின்னு சொல்லுவாங்க. சப்ஸ்கிரைபர் சொல்லுவாங்க அவங்கள்ட்ட போய் கேட்டு மெண்டராடி நீ உண்மையாக தலை என்ன முடிச்சுட தேவையில்லாமல் இனிமேல் இந்த மாதிரி பண்ணிகிட்டு இருக்காது. ப்ராங்க்லாம் இப்போ தேவையில்லாமல் பெரிய பிரச்சனை கொண்டு போய் நிறுத்தும். உண்மையிலுமே உடம்பு சரியில்லைன்னா அப்புறம் நான் சரி ப்ராங்க் பண்ணிகிட்டு இருக்கான்னு நினச்சி நான் பாட்டு கிளம்பி கம்பெனிக்கு போயிடுவேன். அப்புறம் நீங்கள் அப்படி இழுத்துட்டு கலக்க வேண்டியது தான். என்ன தலை ரொம்ப கோபமாக இருக்கீங்க போல. மயிராக இருக்காங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு ப்ராங்க் வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே பாய்.